Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி. இது வந்துட்டு கிவி வெச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் நம்ம செய்ய போறோம். சரி வாங்க டிலே பண்ணாம சூப்பரான இந்த டெசர்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு கிவி ஃப்ரூட் எடுத்துருக்கோம். ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரி வெட்டி போட்டாச்சு. இப்போ இன்னொரு கிவியும் நம்ம இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு சாப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பீல் பண்ணிடுங்க ஃபுல்லா. நல்ல பழுத்த கிவி யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி மக்கிற மாதிரி இருக்கும், தொண்டையை வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணும். அதனால நல்ல பழுத்த கிவி யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சாப் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீஸஸ் தான் நம்ம சாப் பண்ணிக்கலாம். இது மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம சாப் பண்ண இந்த கிவியை இதில் சேர்த்திடுங்க. கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா கரையட்டும். கரைஞ்சி இது ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கலாம் தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா போதும். ஒரு 3-4 நிமிஷம். இந்த சர்க்கரையோட இனிப்பு வந்துட்டு இந்த கிவியில் வந்துட்டு ஏறணும். அதுக்காக தான். இல்லைன்னா லைட்டாக புளிக்கும், ஒரு மாதிரி மக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். அதனால் பாருங்க, சர்க்கரை வந்துட்டு நல்லா சுண்டி நம்மளோட ஃப்ரூட்டும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் போட்டு ஜாம் மாதிரி மேஷ் பண்ண தேவையில்லை. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறட்டும். நம்ம ரெடி பண்ண கிவி வந்துட்டு இப்போ ஆறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக சாப் பண்ண முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு ரெண்டும் சேர்த்திக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு பவுலில் மாற்றி இதையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறோம். நல்லா சில்லுன்னு ஆகணும். ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். இது வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். பைனாப்பிள் ஃப்ளேவர். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். வெனிலா கிடைச்சா வெனிலா, எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக இந்த காய்ச்சாத பால் இது கொஞ்சமாக விட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த மீதி பாலை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இந்த பாலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் இந்த அளவு சர்க்கரை. இந்த சர்க்கரை வந்துட்டு கரையிட்டும். இப்போ பால் வந்துட்டு நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடரை இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கட்டி தட்டிடும் கீழே. மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா உடனே கட்டி பிடிச்சிடும் இது. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறுங்க. சீக்கிரமே இது கெட்டி ஆகிடும். பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு இப்போது நம்மளோட கஸ்டர்ட். இப்போ இந்த அளவுக்கு திக்கான போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கஸ்டர்டு வந்துட்டு கொஞ்சம் ஆற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா மேலே வந்துட்டு ஒரு படலம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இதில் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கிவியும் இந்த கஸ்டர்ட் ரெண்டுமே நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா சில் பண்ணி வச்சுக்கணும் இதை. இப்போ நம்ம இதை எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கீழே ஒரு லேயர் நம்ம வந்துட்டு இந்த கிவியை போட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண இந்த கஸ்டர்டு போட்டுருங்க. மேலே மறுபடியும் நம்ம கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம வந்துட்டு கிவி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நம்ம டாப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ஒரு கிவி டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.